ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமான ஒரு டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேபிளேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 2 ஹாட் வீல்ஸ் இருக்குது, ஒரு 2 பேபிளேட் 2 ஹாட் வீல்ஸ், அப்புறம் ஒரு போக்கிமான் மேக்ஸிமம் செட்டு தான். ஸோ எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணலாம் தான் எனக்கு வந்திருக்கும். அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த போக்கிமான் செட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். இதுதான் போக்கிமான் செட்டு, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 போக்கிமான் இருக்குங்க. அப்புறம் அதுபோல் மியோத்து தான் நினைக்கிறேன், அது தெரியல எனக்கு அது பேர் மியோத்தோ சம்திங். அப்புறம் இது சார்லைன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம போக்கிமான் என்ன பார்த்துக்கலாம், பிகாச்சு பார்த்துக்கலாம். பிகாச்சு பார்த்தீங்கன்னா டெயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பிகாச்சு டெயில் கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நடக்கிறதா பாருங்கள். மாற்றியாச்சு. இதை வந்து எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண கிடையாது, பட் இது வந்து லைட்டாக ஒரு ஆக்டிங்கிற மாதிரி இருக்கும். பட் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், எந்த பார்த்தா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நார்மலாக சும்மா நம்ம ஷோக்கேஸ் வச்சுக்கிற மாதிரி தான், இது எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண கிடையாது. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஆக்டிங் தான் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டெயில் இல்லை, இதுக்கு டெயில் செட்டுள்ள இருக்கு இல்லை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டெயில் பார்த்தீங்கன்னா செட்டுள்ள இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி தான். இதில் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது, பட் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிஸ் நாடு தான். டெயில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. டெயில் கொடுத்துருக்காங்க. டெயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சுவலி கரெக்டாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ரொம்ப பழைய ஆக்சிடென்ட் போல், ரொம்ப வீக்காக இருக்குது ட்ரெயிலெல்லாம் பாருங்கள். சார்ஜாட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். ரெக்கையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி நம்ம இது ரெக்கை வந்து மூவ் ஆகும். ஃபுல் ரப்பரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெக்கை. பார்க்க சூப்பராக இந்த டெயில் பார்த்தீங்கன்னா உழுந்துகிட்டே இருக்குது, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நிற்க வைக்க டிமாண்ட் தெரியல கரெக்டாக. ஓரளவுக்கு கரெக்டாக நிற்க வைக்கணும்னா நிற்க வச்சுலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பரில் கொடுத்துருக்காங்க, பாடி மட்டும் பிளாஸ்டிக்கு. அது பார்த்தீங்கன்னா பேர் மியோத்தா சம்திங் தெரியல, இது பேர் மியோத்தா தான் நினைக்கிறேன், அதை தெரியல. அதெல்லாம் காமெடியாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் கரெக்டாக பண்ணல. நார்மலாக முகத்தில் அந்த முகத்தில் பெயிண்ட் அடித்து ஜஸ்ட் அந்த ஐயும் முகத்தில் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிடுறாங்க, அவ்வளோதான். பார்க்குறது நமக்கு அது தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். 8 மட்டும் 360 போகுமா போகுது, 8 360 போகுது. இல்லை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் வருது. இதுவும் கரெக்டாக நிற்க வைக்கிற மாதிரி தெரில. ஃப்ரீயாக எப்படியா நிற்க வச்சிடலாம். நம்ம அடுத்து இப்போ பேப்ளேட் பற்றி நான் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தா தெரியும் மெட்டல் பேப்ளேடு, நம்ம கேக் மெட்டல் பேப்ளேடு பாருங்கள். கேக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு குவாலிட்டி ஒரு மாதிரி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இது வந்து அந்த டிரைவர்னு நினைக்கிறேன். மாட்டியாச்சு பாருங்கள், ரொம்ப க்ரீனிஷாக பார்த்து சூப்பராக இருக்குது. இது இந்த பேபியோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியாது, சென்டர் ஸ்டிக்கர் இருக்குது, கரெக்டாக தெரியல என்னென்னு. இது கூட பார்த்தீங்கன்னா லான்ச்சர் பார்த்தீங்கன்னா வரும், லான்ச்சர் பார்த்தீங்கன்னா வரும். அந்த லான்ச்சர் கூட ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து இந்த பேபியோட கலக்கிறதுக்காண்டி ஒரு இது ஷூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவும் இருக்குது. இது நம்ம லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். லான்ச்சிங் பார்த்துடலாம். போன தடவை ஒரு பேபிளேட் தான் போட்டிருவோம், கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி இருக்கிற ஒரு மேட்ரில் சரி ஆக்டிவ் உள்ள பேபிளேடு. அந்த டைமில் பார்த்தா பேபிளேட் தான் அவங்க உள்ள பரவாயில்ல பார்த்து நல்லா இருக்குது. லான்ச் கரெக்டாக பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த ஓப்பன் பண்ணிடலாம்.
டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சிருக்காங்க, பார்த்தா தெரியும். இதுனா ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குது பால் மாதிரி. இது வந்து ஃப்ளாட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்க்கறது தான் இதில் வீடியோவில். பட் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் அதெல்லாம் ஃபுல்லாக தெரியுது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. வீடியோவை நான் மாட்டி பார்த்துக்கலாம். மாட்டியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த டூல் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு லான்ச்சர் இருக்குது. லான்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. மேலே உள்ள அந்த லேயர் வந்து பிளாஸ்டிக்கு, சைடில் வந்து வெட்டு வைக்கிட்டு உங்களோட பிளாஸ்டிக் பார்த்து ஒரு ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கிறதுல பார்க்க சூப்பராக இருக்குது. ரெண்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது கூட தான் லான்ச்சில் வருது. அப்புறம் அந்த டூர் மாதிரி ஒன்று இருக்குது. நம்மளாம் கூட சேர்த்து வருது ஒரு 280 rupees. நம்ம அடுத்த ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மெயினானது நம்மளோட இந்த 2 ஹாட் வீல்ஸ் இங்கே வரேன். ஹாட் வீல்ஸோட பைக் ரோலிங் தண்டர் அப்புறம் ஃபேட் ரைடு அப்படிங்கிறது 2 பைக் வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் பைக் இதை ஓப்பன் பண்ணிடலாம். 575 rupees இந்த சிங்கிள் பைக்கோட ரேட்டு. இதோட இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 275 rupees சம்திங் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது இதோட பெருசாக வந்துச்சு. பட் அது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இது வந்து கொஞ்சம் இந்த ரப்பர் அப்புறம் ஒரு மெட்டல் பார்ட் வருது. அதனால ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹார்ட்வேர்ஸ்னாலே ஒரு சிறான ரேட்லாம் இருக்கும். கான்செப்டாக இருக்குது பாருங்கள். பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு நம்ம நிற்குது. ஒரு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே கீழே தான் இல்லை கரெக்டாக. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸ்டாண்ட் இல்லாமலே கூட ஒழுங்காக தான் நிற்குது. ஸ்டாண்டு தான் இதாக இருக்குது. ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீன் கலர் பைக்கு ஃபேட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா இருக்குது. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக சுற்றுது. வீல்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஹேண்டில் பாத் திரும்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன வெஹிக்கிளுக்கு பார்க்க தெரியும். ஹார்ட்வேர்ஸ்னால் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறைய பார்த்தீங்கன்னா கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது என்ன இது கம்பெனி பார்த்தீங்கன்னா மேட்டல். பார்க்க சூப்பராக இருக்குது. சாதா கீழே பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இது பார்த்தா இயர் போட்ட மாதிரி தெரில. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஏதோ 2683SP அப்படின்னா கோட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது ஒரு மணி கேட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அந்த ஆரஞ்சு கலர் பைக் தான் ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரோலி இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 575 rupees தான் பாருங்கள். ஆரஞ்சு கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் ஆரஞ்சில் அதே மாதிரி டீல்ஸ் இருக்குது. பட் இதுக்கு வந்து சென்டரில் அந்த வீல் சென்டரில் வந்து தான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்தியோட ஹார்ட்வேர்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு என்ன தோணுது. ஏன்னா முந்தி நம்ம இந்த கார்ஸ் வாங்கிட்டு ஹார்ட்வேர்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக மெட்டலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே மெட்டல் இருந்துச்சு. பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் இல்லை. இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பரில் இருக்க மாதிரி மெட்டலாக ரப்பரானே தெரியல. இல்லாட்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியான மெட்டலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போனால் சாதாரணமாக ஹார்ட்வேர்ஸ் நல்லா ஒரு வெயிட் இருக்குது காரில். பட் இதில் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் இல்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ இதை நான் பார்த்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது இதெல்லாம் இந்த ஸ்டாண்ட் வச்சு கேட்குற மாதிரி இருக்குது. இதுக்கு தான் இல்லைன்னு தெரியல. இதுக்குள்ள எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னு அதை தான் காமிக்கிறேன். இதுதான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பைக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே சைடில் உள்ள மெட்டலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லைட்டாக. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. பட் டிஃப்ரெண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பார்க்கும்போது ஒரு பேட்மேனோட ஒரு பைக் லுக் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். அந்த வீல்ஸாக இருக்கட்டும், அந்த பைக்கோட லுக்கே பார்க்க ஒரு பேட்மேன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பைக் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இது இருந்தால் ப்ளூ கலரு இதோட வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா பார்க்குறது அந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு லுக்கும் அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். சூப்பராக இருக்கும். அந்த டயரோட பெருசாக இருக்கும். அந்த டயரு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி நிற்கிறது தான். ஸோ என்னோடய மேட்டல் அதாவது ஹார்ட்வேர்ஸ் கலெக்ஷனில் உள்ள பைக் தான் மொத்தம் 3 பைக் தான் இருக்குது. சரி, ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஒரு நார்மலான ஒரு இது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஆக்ஷன் அது வரைக்கும் பாய்.